கல்ட் பிராண்ட்லேருந்து ஒரு 5 ரன்னிங் ஷூ ஆர்டர் பண்ணி அதோட அன்பாக்சிங் வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். இன்னைக்கு அந்த 5 ரன்னிங் ஷூவில் 4 ரன்னிங் ஷூவை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ரன்னிங் ஷூவை மட்டும்தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த ரிவ்யூ பண்ண போகிற ஷூவை கடைசியில் சொல்கிறேன். இந்த 4 ஷூ எந்தெந்த ஷூவை ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அண்ட் எதனால் ரிட்டர்ன் பண்ண போகிறேன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சும்மா பேச்சுக்கெலாம் நான் ரிட்டர்ன் பண்ணல. நான் என்னோட சேலரிலேருந்து இந்த ஷூலாம் வாங்குறதுனால ஒவ்வொரு ஷூவும் நான் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், கொஞ்சம் டியூரபிளாக இருக்கணும், கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கணும்னு பார்த்து வாங்கினேன். சும்மா ரேண்டமாக எனக்கு ஸ்பான்சர் பண்ணி தான் நான் ஈஸியாக டெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. ஒன்றுத்துலேயும் 2500 போடுறதுனால அதை அப்படியே நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியல. ஸோ இதை நான் ஏன் ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். இந்த 2 ஷூவில் ஒரு காமனான ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த 2 ஷூவில் ஒரு காமனான இஷ்யூ இருக்குது. இது கிளாஷியஸ் எக்ஸ், இது அவங்களோட நைட்ரோ ஸ்பீடுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து டோர்க் அண்ட் திஸ் இஸ் வந்து டிராவர்ஸ். ஸோ இந்த 2 ஷூவில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஷூலையுமே இந்த ஷூவில் கிளாஷியஸ் எக்ஸில் இருக்கிற ஃபோம் ரொம்ப சாஃப்டாக, கல்ட் குவைசாரில் இருக்கிற அதே சாஃப்ட்னஸ் அதே ஃபோம் தான் நினைக்கிறேன். இந்த ஷூ ஒரு ஸ்பீட் ரன்னிங்கான ஷூன்றனால ஃபோம் வந்து ரொம்ப ஃபேமராக கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ரன்னிங்க்கு ஃபேமராக இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓட முடியும், அதனால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவுட் சோல்லாம் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்ட் குவைசாரில் கொடுத்த அதே அவுட் சோல் இதுலேயும் நல்லா நோவா பிளாஸ்ட் 3 இம்ப்ரெஸ் ஆகி பண்ணியிருக்காங்க. நல்லா திக்கான அவுட் சோலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஷூவுமே எனக்கு அப்பர் வந்து ரொம்ப திக்காக, ரொம்ப ஸ்னக் ஃபிட்டாக, ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்குது. ஸோ ப்ரொடெக்டிவாக இருந்தால் என்னடா பிரச்சனை நீங்கள் கேட்கலாம். ப்ரொடெக்டிவாக இருக்கலாம், பட் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ப்ரொடெக்டர், அதாவது இதெல்லாம் நீங்கள் ஓவர்லேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே சைடில் இதெல்லாம் வந்து ஒரு ஓவர்லேஸ் எதுக்குன்னா, இந்த அப்பரை வந்து ஓரளவு டியூரபிளாக வச்சுக்கிறதுக்காக அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் தென் இந்த ஃப்ரண்ட்லலாம் டோ பாக்ஸில் அகைன் கிளியர் கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு டைட்டராக எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ ரொம்ப லைட்டராக இருக்குது. இந்த இடத்துல கொடுத்துருக்க மெஷ் அப்புறம் கொடுத்துருக்காங்க, லைட்டராக இருக்குது. பட் இதெல்லாம் ரொம்ப திக்காக ப்ரொடெக்டிவாக இருக்கிறனால எனக்கு இது வந்து ஒரு கேஷுவல் ரன்னிங் மாதிரி தான் ஃபீல் ஆகுதே தவிர இது வந்து ஒரு ப்ராப்பர் ரன்னிங் ஷூ மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. ரன்னிங் ஷூனா லைட்டராக இருக்கணும், அதே சமயம் ப்ரொடெக்டிவாக இருக்கணும், அதே சமயம் பீத்தம்படாக இருக்கணும். எனக்கு இந்த 2 ஷூலையுமே இருக்கிற ஒரு பிரச்சனை, அப்போ ரொம்ப திக்காக இருக்குது. இதில் ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்குது. இதில் ரொம்ப தின்னாக இருக்குது. அகைன் இந்த ஓவர்லேஸ்லாம் ரொம்ப ப்ரொடெக்டிவாக, ரொம்ப ஒரு கேஷுவல் ஃபீல் தான் எனக்கு தருது. அதனால் இந்த 2 ஷூவுமே ஒரு ப்ராப்பர் ரன்னிங் ஷூ இல்லாதனால நான் வந்து இந்த 2 ஷூ ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த 2 ஷூலையுமே அதை சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஷூவோட அப்பர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லைட்டர், ரொம்ப தின்னர், ரொம்ப ப்ரீத்தபிள். அண்ட் எனக்கு இந்த ஷூவோட டிசைன் ஃபேக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ப்ராடான பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஷூவாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்லா ஈஸி ரன்னிங் போகிறதுக்கு, கேஷுவல் ரன்னிங் போகிறதுக்கு செம்மையாக இருக்கும். பட் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஷூலையும் அவுட் சோலை பாருங்கள், சுத்தமாக எக்ஸ்போஸ்ட். நான் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணும்போது கூட நான் பார்க்கல. இந்த இடத்துலலாம் ஃபுல்லி எக்ஸ்போஸ்டாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஷூவில் ஈஸியாக வேர் அண்ட் டேர் 3 மாதத்தில் வந்துடும். 100 கிலோமீட்டர்லேயே இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு வந்து நல்லா தார் ரோட்டில் ஓடும்போது நல்லா வேர் ஆயிரும். பிகாஸ் இங்கே மட்டும் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியல இங்கே மட்டும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ரப்பரை ஃபுல்லாக கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும் இல்லை இங்கே கொடுக்கணும், 2 இடத்துலையும் விட்டுட்டாங்க. எந்த ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வேர் ஆயிரும். அதனால இந்த ஃபோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால சீக்கிரத்திலே இது வேரண்ட் ஆகிடும். இப்போ நான் இதை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி நான் ஒரு 20 கிலோமீட்டர் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் இது வேரண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன தான் திட்டுவீங்க. அதனால தான் இந்த 2 ஷூமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும், இதோட அப்பர் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இதை ரிட்டர்ன் பண்ணுறேன். கேஷுவலுக்கு இந்த 4 ஷூமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த 4 ஷூவோட குவாலிட்டியும் டாப் நாச் ஃபார் 2000 rupees. எல்லாமே ஒரு 2000லேருந்து 2300 ரேஞ்சுக்கு எனக்கு கிடச்சிது. இந்த ரேஞ்சுக்கெலாம் இதோட குவாலிட்டியெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா இதோட பில் குவாலிட்டி, யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே ஒர்த்து தான். ஆனால் இதெல்லாம் ரன்னிங்க்கு செட் ஆகுமானா, இதோட பிரைமரி ஃபோக்கஸ் ரன்னிங் இல்லை. இதோட பிரைமரி ஃபோக்கஸ் வந்து ஒரு கேஷுவல் அவுட்டிங்க்கு போகிறதுக்கான ஒரு பர்பஸ்ன்றனால தான் அதை ரிட்டர்ன் பண்ணுறேனே தவிர இதில் எந்த ஒரு டிஃபெக்டோ குவாலிட்டி ப்ராப்ளம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கேஷுவலாக ஆகும்னா கண்டிப்பாக ஒரு கேஷுவல் அவுட்டிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ஷூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டைட்டராக வேறு ஏதாவது கேம், வேறு ஏதாவது ஒரு ஸ்போர்ட் விளாடணும், நல்ல டைட்டாக ஸ்னக் ஃபிட்டாக வேணும்னா இந்த 2 ஷூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த ஷூ நான் டெஸ்ட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கல்ட் பிளேஸ் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அது வந்து லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நிம்பஸ். பிகாஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது, பட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த ஷூவை டெஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் தென் இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு இதில் வர காசை வச்சு நான் அனதர் ஒரு 4 பேர் ஃப்ரம் கல்ட்லேருந்து ஆர்டர் பண்ண போகிறேன். அதுனாவது அட்லீஸ்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்ட்டு ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். லெட்ஸ் see அது எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங், பி சேஃப், பீஸ்.